நாம் குருநாதரிடம் காட்டுகின்ற அன்பு, அந்த அன்புதான் நமக்கு உடம்பா இருக்கு, நமக்கு வேற உடம்பே இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டா, குடுமித்தேவரை கண்ட கண்ணப்ப நாயனாருக்கு குடுமித்தேவர்கிட்ட ஒரு அன்பு உண்டாச்சு. அந்த அன்பு எப்படி உண்டாச்சுன்னா, அந்த அன்புதான் கண்ணப்பருடைய உடம்பு மாதிரி ஆயிடுச்சு, தனிச்சு நிக்கலது என்பதை சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். மெய்மையின் வேறுகொள்ளா செவ்விய அன்பு தாங்கி, தன் உடம்பு வேறு, அந்த பெருமாண்டத்திலே தனக்கு இருக்கின்ற அன்பு வேறு என்று இல்லாமல், அந்த பெருமாண்டத்திலே இருக்கின்ற அன்புதான் தனக்கு உடம்பு என்பதனால பெருமானுக்கு ஊட்டினாரே தவிர தான் உண்ணவில்லை, தான் உறங்கவே இல்லை, 6 நாட்களும் உறங்காது இருந்தார் என்று பார்க்கின்றோம். மெய்மையின் வேறுகொள்ளா செவ்விய அன்பு தாங்கி, திருக்கையில் சிலையும் தாங்கி, மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா நின்றார். மருங்கு நின்று அகலா நின்றார் பாருங்க. அது அப்படியே நமக்கு திருவாசகம் வருது பாருங்க. பிரிவினை ஏரியார் நிகழ்ந்து போல முன்பின்னாகி இருத்தல், அதான் அகலா நிற்றல். இப்ப அன்பினாலே அகலாது இருக்கின்றார். பெருமானுக்காக எப்படிப்பட்ட தொண்டு செய்கின்றார் அப்படின்னு கேட்டா, உறங்காது இருக்கின்றார். அவர் உறங்காது இருக்கின்றார்ங்கிறதுக்கு ஒரு உமை சொன்னார், சமுத்திரத்து போல உறங்காது இருக்கிறார் சொன்னார். இன்னொரு இடத்துல சொன்னார், சொன்னதை சொல்ல வேண்டாம், வானத்தில் இருக்கின்ற கரிய முகில் போல உறங்காது இருக்கின்றார் அப்படின்னார். கருங்கடல் என்ன நின்ற கண் துயிலாத வீரர், கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தாம் அப்படிங்கிறார். சரி, இந்த அன்பினால் அவர் என்ன பண்ணினார்? பெருமானுக்கு தொண்டு செய்தார். எப்பொழுதும் மேன்மேல் வந்து எழுமன்பால் காலத்தி அப்பர் எதிர் அல் உறங்கார். காலத்தினாதற்கு முன்னாடி இரவில உறங்க மாட்டாராம். என்ன காரணம்? ஏதாவது புலி வந்து பிராண்டிட்டா என்ன பண்றது, அது நரி வந்தா என்ன பண்றது, நாய் வந்தா என்ன பண்றது, சிங்கம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு காவல் காத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் பகல் வேட்டையாடுவார். சாமிக்கு தொப்ப பசிக்குமே அப்படிங்கிறதுக்காக பகல்ல வேட்டையாடுவார். இப்படி தொடர்ந்து இரவு முழுவதும் உறங்காமல் பகல் முழுவதும் பெருமானுக்கு வேட்டையாடி உணவு படைத்தார் என்று சொன்னால், அவர் வந்து முனியாத அன்பு செய்தவர், மெய்வருத்தம் பாராத அன்பு செய்தவர். அப்ப அன்பு அதிகரிக்க அதிகரிக்க உடம்பு வலிக்காது. யாருக்கு உடம்பு வலிக்கும்னா, அன்பு யாருக்கு குறைவா இருக்கோ அவங்களுக்கு உடம்பு வலிக்கும். அன்பு குறைய குறைய உடம்பு நிறைய வலிக்கும். அன்பு அதிகரிக்க அதிகரிக்க உடம்பு குறைவா வலிக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி அதனால்தான் கண்ணப்ப நாயனாரைத்தான் குறிக்கோளா வச்சிருக்கிறார், அடையாளமா வச்சிருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் திருவாசத்துல. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, கண்ணப்பனுக்கு இணையான அன்பு என்பது யாரும் செய்யவில்லை. அந்த அவர் செய்த அன்பை போன்ற அன்பினை தன்னை ஆட்கொண்ட குருநாதனிடத்திலே ஒவ்வொரு சீடனும் செய்ய வேண்டும் என்று காட்டுகின்றது திருவாசகம்.